இன்றைக்கி வீட்டில் இருக்க இட்லி மாவை வச்சு குழிப்பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்னடா ஸ்வீட் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும்போது நம்ம வீட்டில் இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். இதை வச்சு ஒரு குழிப்பணியாரம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இட்லி மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம இட்லி மாவில் சேர்த்துருங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரோஸ்ட் ஆனதும் அதையும் மாவுலேயே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் குழிப்பணியாரம் ஒழுங்காக வராது. கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதும் அதை வடிகட்டிக்கோங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் கிடையாது. இதில் இருக்க குப்பை தூசி இதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம. இப்போ இதில் ஸ்வீட்னஸ் பத்தாத மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெல்லம் வேண்டாம், வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே கூட. நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணாலும் இதுக்கு ஆட் பண்ணலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது அந்த குழிப்பணியார கல்லை வச்சு எண்ணெய் தேய்ச்சி விடுங்க எல்லா குழியிலையும். இப்போ நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது, ஸ்லோவில் வச்சு வேக வச்சா தான் இது நல்லா வரும். ஸோ ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கெஸ்ட்டு வர சமயத்தில் நீங்கள் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.